அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போஷான் அபியான் அதாவது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே போஷன் அபியான் வலைதளத்தில நம்ம பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, கடந்த 9ஆம் தேதியே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில நம்ம பதிவு பண்ற ஃபோட்டோஸ எப்படி நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறதுங்கிறது ஒரு சிலர் கேட்டதுனால, அவங்களுக்கோசமே இந்த வீடியோ பிரத்யேகமா ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால வீடியோவ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுசா நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரிய வரும். இதில வீடியோக்குள்ள போயிரலாம் வாங்க. நம்ம முன்ன சொன்ன மாரியே தான் ஆல்ரெடி நான் குரோம் வச்சிருக்கிறேன். இல்ல ஒரு சிலர் ஓப்ரா யூஸ் பண்ணுவாங்க, குரோம் யூஸ் பண்றாங்க, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் குரோம் யூஸ் பண்றேன். குரோம கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். இதில ஆல்ரெடி இங்க சர்ச்ல நான் என்ன டைப் பண்ண போறேன்னா, போஷன் அபியான்.gov.in ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நாங்க டைப் பண்ண போறேன். நான் டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு லோடிங் ஆயிட்டு வந்துருச்சு. பேஜ் வந்துருச்சுங்களா? வந்ததுக்கப்புறம் பாருங்க, போஷன் அபியான் ஜன் அந்தோலன் அப்படின்னு இருக்குங்களா? கீழ பாருங்க, நமக்கு குடுத்துருக்காங்க. போஷன் அபியான் குடுத்துருக்காங்களா? இந்த வெப்சைட்ட நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் வருங்க. பாருங்க, ஸ்க்ரீன் இப்படி தான் வந்துரும். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரியே போஷன் பக்வாடா 9 to 23 மார்ச் 2024 வரைக்கும் நம்ம புகைப்படத்த இதில பதிவு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். இங்க பாருங்க, சைட்ல 3 கோடு இருக்குங்களா? இந்த 3 கோட இங்க நம்ம டச் பண்ண போறோம். டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, டேட்டா என்ட்ரின்னு இருக்குங்களா? இந்த டேட்டா என்ட்ரிய கிளிக் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு குடுத்துருப்பாங்க. இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா, அவங்க வட்டாரத்தில இருக்கக்கூடிய பிசிய கான்டாக்ட் பண்ணி இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட வாங்கிக்கலாம். இப்போ என்னோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட நான் இங்க பதிவு பண்ண போறேன். ஓகேங்களா? யூசர் ஐடி பதிவு பண்ணிட்டேன். பாருங்க, யூசர் ஐடி பதிவு பண்ணிட்டேன். பாஸ்வேர்டும் எனக்கு அதே தான். இங்க பாருங்க. பாருங்க, எனக்கு யூசர் ஐடியும் அதே தான். பாஸ்வேர்டும் எனது அதே தான். நான் ரிமைன் மீன்னு குடுத்துட்டேன். எப்போ இந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போடவே தேவையில்ல. அப்படியே டைரக்ட்டா உட்காந்துருக்கும். அதனால நான் கீழ இருக்க ரிமைன் மீன்னு குடுத்துட்டேன். இப்போ நான் லாகின் குடுத்துட்டேன். பாருங்க, லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில என்ன பண்ணணும்னா, நம்ம தீம செலக்ஷன் பண்ணணும். தீம செலக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் லெவல்ல போட போறோமா ஃபோட்டோஸ, இல்ல செக்டார் லெவல்ல போட போறோமா, அப்படின்னு சென்டர் லெவல்ல போட போறோமாங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ஷன் பண்ணணும். இப்போ நான் பாருங்க, பிளாக்ன்னு இருக்கிற இடத்துல இங்க பாருங்க, நான் சென்டருக்கு தான் இப்போ பண்ண போறேன். சென்டரோட ஃபோட்டோஸ் தான் இங்க அப்லோட் பண்ண போறேன். அதனால ஏடபிள்யூசி சென்டர இங்க கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பாருங்க, அடுத்தது செலக்ஷன் ஆஃப் ஏடபிள்யூ சென்டர்ன்னு இருக்கும். இப்போ இதில நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு, நம்ம எந்த அங்கன்வாடிக்கு நம்ம போட போறோமோ, நம்மளோட அங்கன்வாடி பேர நம்ம இங்க செலக்ஷன் பண்ணணும். செலக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஆக்டிவிட்டிய செலக்ஷன் பண்ணிட்டு, நம்ம டேட்ட நம்ம செலக்ஷன் பண்ணணும். இங்க பாருங்க, ஆக்டிவிட்டிய செலக்ஷன் பண்ணியாச்சு. நம்ம டேட் பார்த்தீங்கன்னா, பாருங்க, ப்ரீவியஸ் டேட்டும் நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம போடாம விட்டு போன ப்ரீவியஸ் டேட்லயும் செலக்ஷன் பண்ணி போடலாம். இல்ல இப்போ நான் கரண்ட் டேட்டுக்கும் இங்க பாருங்க, நான் 10ஆம் தேதி செட் பண்றேன். ஓகேங்களா? கீழயும் அப்படி நீங்க 10ஆம் தேதி செட் பண்றதா இருந்தா, இங்க கீழயும் 10ஆம் தேதி தான் நீங்க செட் பண்ணணும். இங்க செட் பண்ணக்கூடிய டேட் நான் ப்ரீவியஸ் நேத்து போடல அப்படின்னா, இத நானு நேத்து டேட்ட வச்சு நம்ம செட் பண்ணி இங்க பதிவு பண்ணிக்கலாம். நேத்து போட முடியாம விட்ட ஃபோட்டோஸ இன்னைக்கு பதிவு பண்ணிக்கலாம். அது 1 நாள், 2 நாளைக்கு தாங்க இருக்கும். நீங்க 10 நாள் கழிச்சு, இல்ல ஒரு 5 நாள் கழிச்சு பார்க்கணும்னு நெனச்சா, நம்மளால பதிவு பண்ண முடியாது. ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் குடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு மேல போச்சு அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி போடணும்னு நெனைக்கிற ஃபோட்டோஸ நம்ம இதில அப்லோட் பண்ண முடியாதுங்க. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, கீழ கவுண்ட் இருக்கும். நம்ம எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, ப்ரௌஸ் ஃபைல்ன்னு இருக்குங்களா? இந்த ப்ரௌஸ் ஃபைல கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க, நம்ம ப்ரௌசருக்குள்ள போயிடுறோம். பாருங்க, போனோனே நமக்கு எங்க ஃபோட்டோஸ் வச்சிருக்கோமோ, அந்த ஃபோட்டோஸ நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ செலக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, கீழ பாருங்க, ஃபோட்டோஸ்ல என்ன பேர் வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோட்டோஸ்க்கு என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் இங்க உட்காந்துரும். ஓகேங்களா? இது உட்காந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் இங்க அப்லோடுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா,
நம்ம எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது மெயில் பண்ணியாச்சு. சில்ட்ரனில் பாருங்கள், சில்ட்ரன்லேயும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஓகேங்களா. கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் மேலே 4 காலத்தை ஃபில் பண்ணாவே உங்களுக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. கீழே வந்து பாருங்கள், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுக்கு எதாவது டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே பாருங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு லோடிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சிங்களா. ஸோ இதை இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கண்டினியூவாக ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அது போயிடும். ஓகேங்களா. போனதுக்கப்புறம் பாருங்கள் மேலே மறுபடியும் பாருங்கள் தீமை செலெக்ஷன் பண்ணணும். பாருங்கள் தீமை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். நம்ம எந்த சென்டருக்கு பண்ண போகிறோங்கிறத சென்டரையும் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடி சென்டருங்கிறதையும் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள் நம்ம இப்போ எந்த அங்கன்வாடிக்கு நம்ம செய்ய போகிறோமோ அந்த அங்கன்வாடியையும் இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணணும். சரிங்களா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோவே திரும்ப திரும்ப பதிவு பண்ணாதீங்க. ஒரு ஃபோட்டோவை ஒரு தடவை இல்லை 2 தடவையோடு நிறுத்திடுங்க. பாருங்கள் நம்ம ஏன் இங்கே வந்து செலக்ட் ஆக்டிவிட்டி வரல அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் மேலே தீமையே என்ன செலெக்ஷன் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள் தீமை செலெக்ஷன் பண்ணிட்டேன், ஆக்டிவிட்டியை செலெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து பாருங்கள் 10ஆம் தேதி செலெக்ஷன் பண்ணுறேன். பாருங்கள் 10ஆம் தேதி இங்கே செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் செட் டேட்டில் இதுலேயும் வந்து நம்ம 10 தான் செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ப்ரௌஸ் ஃபைல். ஓகேங்களா. ப்ரௌஸ் ஃபைலில் உள்ளே போயிட்டு பாருங்கள் ஃபோட்டோஸை நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே நேம் இருக்காது. மேக்ஸிமம் சைஸ் 2 MB, டைப் PNG, JPG இதான் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மேலே போய் இங்கே பாருங்கள் நம்ம டேட்டாஸை நம்ம பதிவு பண்ணலாம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேருக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணணும். இங்கே பாருங்கள் போட்டாச்சு. பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே சப்மிட்டடு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். இப்படி தாங்க ஒவ்வொரு ஃபோட்டோ நம்ம சப்மிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் நான் இன்னொரு ஃபோட்டோஸ் கூட எப்படி போகிறதுங்கிறத சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் செலக்ட் தீமை செலெக்ஷன் பண்ணியாச்சு. பிளாக் இல்லை நம்ம சென்டருக்கு செலெக்ஷன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் சென்டரை நம்ம செலெக்ஷன் பண்ணணுங்க. அடுத்தது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம தீமையும் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டை வந்து நம்ம என்ன டேட்டு இங்கே இருக்குதோ அந்த டேட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணணும், எந்த டேட்டுக்கு போட போகிறோங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ப்ரௌஸ் ஃபைலில் இங்கே கொடுத்ததில் இங்கே ஃபோட்டோஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணணும். இல்லை பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே கவுண்ட் வந்துடும். இந்த கவுண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சப்மிட்டுங்கிறத கொடுத்துருங்க. பாருங்கள் சப்மிட் கொடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம போஷன் ஜன்னந்தோரன் வெப்சைட்டில் இப்படி தான் பதிவு பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் கேட்டது என்னென்னா, நம்ம பதிவு பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இங்கே பாருங்கள் 3 புள்ளி இருக்குங்களா, இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணால் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பதிவு பண்ண ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள், நம்ம பதிவு பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு காட்டும். ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. இப்படி தாங்க நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது, எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.